I am Dr. Paulus D. Prakash. மனிதன் வாழும் இந்த எர்த், அதாவது பூமியில் பலவிதமான என்று ஆரம்பிக்கும் அந்த ஆங்கில எழுத்தில் the eligibility அது மிக மிக முக்கியம். அதாவது தகுதி அடிப்படை. ஒரு சிறு குழந்தை, அந்த குழந்தைக்கு நோய் நொடி இல்லாமல் அந்த குழந்தை சரியாக அந்த வயதுக்கு ஏத்த மாதிரி சரியாக சாப்பிட்டு போஷாக்கு சத்து சாப்பிட்டு ஹைட் அண்ட் வெயிட் சரியாக வர வேண்டும். அந்த குழந்தைக்கு படிப்பு அறிவு சரியாக மேலும் மேலும் கூட வேண்டும். அந்த குழந்தைக்கு 10th ஸ்டாண்டர்ட் அவ்வாறு வந்த பின் அந்த குழந்தையின் கேரக்டர், அந்த பெற்றோரின் கேரக்டர், அதன்படி அந்த குழந்தை எதை நினைக்கிறதோ அதற்கு எலிஜிபிலிட்டி. அந்த குழந்தை பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் அவர் ஆக வேண்டும் என்றால் அதற்கு பேரண்ட்ஸ் ஊக்குவிக்க வேண்டும். அந்த குழந்தை இன்ஜினியர் ஆகி மேலை நாடுகள் செல்ல வேண்டும், ஒரு ஃபேக்டரி, சூப்பர் மால்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் அவர் ஆக வேண்டும் என்றால் ஃபேமிலி சப்போர்ட் பண்ண வேண்டும். அந்த குழந்தைக்கு சுற்றார் அவர்களும் உதவி செய்ய வேண்டும். அதற்கு பின்னால் அந்த குழந்தை ஒரு மருத்துவராக வேண்டும் என்றால் மிக மிக கடினமான உழைப்பு, ரிப்பீட்டட் கோச்சிங், நீட் கோச்சிங், ஃபெயில் ஆனாலும் மீண்டும் மீண்டும் அந்த எலிஜிபிலிட்டிக்காக அவர்கள் உழைக்க வேண்டும். அவ்வாறு உழைத்து தனது திறமையை கூட்ட வேண்டும். அந்த எலிஜிபிலிட்டி மற்றும் முக்கியமில்லை, என்னால் அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். I am Dr. Paulus D. Prakash. எலிஜிபிலிட்டிக்கு பின்னால் அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் அவர் முதலில் அசிஸ்டண்டாக வேலை செய்வார், பின்னால் தானே தனிமையாக செயல்படுவார். அதே போல் ஒரு மருத்துவர் அவரது சீனியர்ஸ் கூட சேர்ந்து அவர்களது எக்ஸ்பீரியன்ஸை கூட்டி அவர்கள் மாபெரும் மருத்துவராக செயல்பட வேண்டும். They must serve the society, not share the patient's property and make it for themselves. அவர்கள் தப்பான வைத்தியம் செய்து அதை மறைக்க கூடாது. இலவச கேம்புகள் நடத்தி அவர்கள் தங்களை எலிஜிபிலிட்டி கூட்டக்கூடாது. யூபிஎஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எலிஜிபிலிட்டி, நீட் எக்ஸாமினேஷன் ஃபார் டாக்டர் எலிஜிபிலிட்டி, யூஜி, பிஜி. பின்னால் டெட் எக்ஸாமினேஷன் ஃபார் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி. அதன் பின்னால் ஒரு அரசாங்க வேலை, கான்ஸ்டன்ட் இன்கம் இருந்தால்தான் அந்த ஆணுக்கு பெண்கள் கொடுப்பார்கள். ஆகவே மேரேஜுக்கும் எலிஜிபிலிட்டி தேவைப்படுகிறது. ஆகவே ஒரு பிசினஸுக்கு பிபிஏ, எம்பிஏ இருந்தால்தான் அந்த மேனேஜ்மெண்ட் சரியாக செல்லும். அவ்வாறு செய்தால்தான், அவ்வாறு நடந்தால்தான் அந்த குடும்பம் சமூகத்தில் பெரியதாக ஆகும், சந்ததி ஆசீர்வாதம் கிடைக்கும், அவர்கள் உலகத்திலே தலை நிமிர்ந்து நிற்பார்கள். அதைத்தான் இந்த எலிஜிபிலிட்டி மூலம் உங்களோடு நான் பேசியிருக்கிறேன். மனிதன் வாழும் இந்த எர்த், அதாவது இந்த பூமியில் என்று நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அனுபவம், தேர்ச்சி, திறமை. அந்த காலகட்டங்களில் அனுபவம் பழமை. ஆனால் இந்த காலகட்டங்களில் எல்லா அனுபவங்களும் புதுமை புதுமை புதுமை. பிறப்பு முதல் ஒரு மனிதன் சாகும் வரை எல்லா சம்பவங்களும் அனுபவத்தை பொறுத்தேதான் இருக்கின்றன. அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை சுகப்பிரசவம், அந்த தாய்க்கு ஒரு பயங்கரமான சந்தோஷமான தூக்கம் அது வருகிறது. அதை தாங்கிக் கொள்கிறாள். அந்த குழந்தை வெளியே வந்து அழுதவுடன் அவளுக்கு மாபெரும் சந்தோஷம். அதன் பின்னால் அந்த குழந்தை சி செக்ஷன் அவ்வாறு செய்தால் வலி கொஞ்சம் கம்மி. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி செப்பரேட் அனுபவம், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்
அனுபவம் வித்தியாசமாக இருக்கும், செலவு அதிகமாக ஆகிறது. ஆகவே இதற்கெல்லாம் வைத்தியம் செய்யும் அந்த மருத்துவர்கள், மயக்க டாக்டர்கள் மாபெரும் அனுபவசாலியாகத்தான் இருக்க வேண்டும். அதன் பின்னால் குழந்தை வளர்ப்பதே மிக 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 கடினம். பாட்டி, தாய் அந்த குழந்தைக்கு பிறந்தவுடனே தாய்ப்பால் கொடுக்கலாம். இல்லாவிட்டால் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 2 சங்கு லாக்டோஜன் 1, 3 மணி நேரத்துக்கு பின்னால் 3 சங்கு தாய்ப்பால் அந்த குழந்தைக்கு கொடுத்து, அது குழந்தை விழுங்கும் வரை வைத்து இவ்வாறு பிடித்து தடவி அந்த குழந்தை விழுங்கிய பின் அந்த குழந்தையை படுக்க வைக்க வேண்டும். ஆகவே குழந்தையை வளர்ப்பது மிக மிக முக்கியம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு செயல்பட, திறமைப்பட வாழ்க்கை நடத்த பெற்றோர்களும் சொந்தக்காரர்களும் அவ்வாறு உதவி செய்ய வேண்டும். அந்த குழந்தை என்னென்ன விதங்களில் அது அனுபவம் பெறுகிறது என்பதை பற்றி இன்று பார்த்தால், டீச்சிங் ப்ரொஃபஷன், ஒரு குழந்தை டீச்சராக வேண்டும் என்றால் அந்த குழந்தை யூஜி, பிஜி, பிஹெச்டி அவ்வாறு படித்து தனது திறமையை ஜூனியர் ஆபீசர்ஸ், ஜூனியர் டீச்சர்ஸ், ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதற்கு கட்டுப்பட்டு ஒரு வளரும் குழந்தையை போதைக்கு அடிமை இல்லாமல் அவன் சரியாக செயல்பட்டு பின்னால் அந்த பையன், அந்த பெண் தனது திறமையை, தனது எக்ஸ்பீரியன்ஸை கூட்டுவதற்காக பலவித முயற்சி செய்வது, அதாவது நல்ல சமுதாயத்தை உண்டாக்குவதுதான் டீச்சர்களின் கடமை. அது இந்த காலத்தில் அநேக இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஒரு குழந்தை வாலிப வயது வரும்பொழுது பிசினஸ், அப்பா கடையை தான் நடத்துதல், பின்னால் பலவிதமான பிசினஸ், ஹோட்டல் பிசினஸ், மால்ஸ், சூப்பர் மால்ஸ், சினிமா தியேட்டர்ஸ், சம்டைம்ஸ் அந்த குழந்தை விவசாயம், தாய் தந்தையின் சொத்துக்கு விவசாயத்தை பல மடங்கு பெரிதாக்கி அதன் திறமையை வெளிப்படுத்துவதற்கு அனுபவம் ஒரு கூட்டாக சேர்ந்து செய்தால்தான் அவ்வாறு வரும். ஆகவே அந்த விவசாயத்திற்கும் பலவிதமான கணிப்புகள் வேண்டும், அனுபவம் வேண்டும்.